ஹை கைஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓஜினை தான் காட்டுறாங்க. ஓஜின் என்ன சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலே தான் க்ரஷ் இருக்குது, நீங்கள் ஹீரோயின் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக டூஹிட்ட சொல்லிடுவார். டூஹி வந்துட்டு என்ன சொல்ல வரீங்க, அப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதே இடத்துல வந்துட்டு மயக்கம் போட்டு விழுவா. இதெல்லாமே ஆக்டிங் தான் நினைக்கிறேன். ஸோ ஓஜினுக்கு வந்துட்டு ஷாக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. பின்னாடி ஹீரோயினும் போவான். அப்போ டியானா வந்து சொல்லுவாங்க, இந்த பாருங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு சோறுங்க ஹீரோயினும் வந்துட்டு வீட்டுக்கு போக சொல்லுவாங்களே. உங்கள் அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வந்துட்டு வீட்டுக்கு போக சொல்லிடுவாட்டியாங்க. அதுக்கப்புறம் டூஹி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஓஜின் தன்னோட வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போவார். ஸோ அவங்க அம்மா வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்க வருவாங்க. என்னாச்சு டூஹி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வருவாங்கல்ல. அப்போ டூஹி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஓஜினுக்கு என்ன பிடிக்கவே இல்லைம்மா, அவருக்கு வந்துட்டு வேறு பொண்ணு மேலே தான் க்ரஷ் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கே ஷாக். என்ன சொல்லுவார், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கேட்பாங்க. ஆமாம்மா, என்னை வந்து அவருக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்கிற, ஓஜின் வந்து உன் மேலே ரொம்ப அன்பாக இருந்தார், ஏன் இப்படி சொல்கிற, நீ தப்பாக நினச்சிக்கிறங்கும் போது, இல்லை ஆண்டி நான் வந்துட்டு உண்மையை தான் சொல்கிறேன், அவரே வந்துட்டு தான் வாயால் சொன்னார், அவருக்கு வந்துட்டு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே கிடையாதான், முக்கியமாக என்னை பிடிக்கவே இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கே ஷாக்கு. ரெண்டு பேரண்ட்ஸும் திரும்பி பார்க்குறாங்க, என்ன இது அப்படின்ட்டு. இன்னும் சன்கீதா அப்படின்னு சொல்லவே இல்லை. கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காதம்மா, நான் ஓஜின்கிட்ட பேசி பார்க்குறேன், நீ எதுவுமே கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் மீனை தான் காட்டுறாங்க. மீன் வந்துட்டு அந்த துறவியாகவே போயிடுவான். அவன் என்ன பண்ணுவான்னா, நான் இங்கே 1 மந்த் வந்து ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போயிடுவான். அவனுக்கு மனசுலாம் ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். யாங் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண தப்புக்கெல்லாம் வந்துட்டு பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோயிலுக்குலாம் போயிடுவோம். அங்கே வந்துட்டு சரி நீங்கள் வந்துட்டு 1 மந்த் இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சாரி, துறவியாக போக மாட்டான். இப்போதைக்கு நான் பண்ண தப்புக்காக நான் கோயிலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பாவ மன்னிப்புலாம் கேட்டுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஜாயின் பண்ணிப்பான். நெக்ஸ்ட்டு யாங்க தான் காட்டுறாங்க. அவள் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பா. அவன் என்ன சொல்லுவானா, என்னோட பிஎஃப் பண்ணலாம் இருக்குல்ல, இத்தனை வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸோ அந்த பணத்தெல்லாம் நான் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேனேஜர் வந்துட்டு இல்லை, அந்த பணம்லாம் உங்களுக்கு தரப்போகிறது இல்லை, ஏன்னா நீங்களே வந்து குயிக் பண்ணிட்டீங்க, அந்த பணம் வந்து தேதி வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கும் போது இவளுக்கு ஷாக். என்ன இதை சொல்கிறீங்க, அது என்னோட பணம், என்னோட பிஎஃப், எதுக்கு நீங்கள் தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போடுறான். இந்த பாருமா, நீயே வந்து குயிக் பண்ணிட்டு போனேன், என்ன ரீசன் நீ சொல்லலை, அது இல்லாமல் டேரி மேடம் வந்துட்டு உன்னோட பணத்தை வந்து பிளாக் பண்ண சொல்லிட்டாங்க, ஸோ இப்போதைக்கு உன்னோட பிஎஃப் வராது அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு இன்னும் கோவம் வரும். அதுக்கப்புறம் இவன் கிளம்பி வந்துடுவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் காட்டுறாங்க. ஓஜினோட அப்பாவுக்கு வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ அவர் ரொம்ப கோவமாக வருவார். என்ன ஓஜின், நானும் பார்த்துட்டே இருக்கேன், உனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டில் வந்து டிஸ்டர்பாக இருக்குன்னு அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தேன், 2 பேருக்கும் எந்த சண்டையாக இருந்தாலும் பேசித்துக்கலாம், நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கிற, நீ சும்மா தானே சொல்கிற, உன் லைஃப்பில் வேறு எந்த பொண்ணும் கிடையாது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்பாரா. இல்லைப்பா, எனக்கு வேறு பொண்ணு மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு வந்து டூஹி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாக்கே கோவம் வரும். டே என்னடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஓஜின் அம்மாவே வந்து கேட்பாங்க. நீ வந்து டூஹி தானே சொல்லிட்டு இருந்த, டூஹி ரொம்பவே நல்ல பொண்ணுடா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா சாரி, நான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கேன், எனக்கு வந்துட்டு டூஹி மேலே அன்பே வரமாட்டேக்குது, அவளை பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி சென்ஸே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்குலாம் ஷாக்காக இருக்கும். நீ தானே வந்து டூஹியை டேட் பண்ண போகிறேன், லவ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன், நான் இந்த மாதிரி உன்னை வளர்க்கவே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து கேட்பாங்க. இவன் வந்துட்டு மேற்கொண்டு இல்லாமல் எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு டூஹி மேலே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கோவம் வந்துடும். ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி துரோகம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லாருன்னு அரைஞ்சிருவார். இது பார்த்தீங்கன்னா ஓஜின் நமக்கு ஷாக்காக இருக்கும். ஏன்னா தான் பிள்ளையே வந்துட்டு இத்தனை நாள் கை நீட்டி அடித்ததே கிடையாது. ஓஜினுக்கே ஷாக்காக தான் இருக்கும். ஒழுங்கு மனதே டூஹியை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசில் ஏதாச்சும் கண்டது ஒன்றா அதெல்லாம் தள்ளி வை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் டூஹி வந்து எல்லா உண்மையும் வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிடுவான். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக வந்து சன்கி மேலே தான். அது இல்லாமல் சன்கி தான் வந்துட்டு அவர் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கா, அவளும் வந்து பண்ணிட்டு இருக்கான், என் லைஃப்பில் வந்துட்டு எல்லா பிரச்சனையும் வந்துட்டு இவ்வளோ தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட வந்து எல்லா உண்மையாக சொல்லிடுவான். அவங்க அம்மாவுக்கு ஷாக்கு. அப்போ வந்துட்டு ஓஜினுக்கு வந்துட்டு சன்கியை தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுது. பட் இருந்தாலுமே டூஹி என்ன சொல்கிறான்னா, நான் தானே அவர் லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவர் என்னோட ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல, அவங்கள அப்படியே ஸ்டன்னாகி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டிஎன் செம கோவமாக என்ன பண்ணுறான்னா, இங்கே ஓஜினை பக்கம் வந்துட்டு கோவப்படுறான். ஏன் எனக்கு பிடிச்ச பொண்ணு நீ வந்துட்டு எடுத்துப்பியா, எனக்கு சங்கி இப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், இப்போ போய் நீ வந்து சங்கியை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், எங்கள் அம்மா அவங்களையும் வந்து பிரிச்சுட்டேன், எங்கள் அம்மாவை லாஸ்ட்டாக என்னை வந்து பார்க்க விடாமல் பண்ணிட்டேன், இப்போ வந்துட்டு சங்கியை வந்துட்டு உன் பக்கம் வச்சுக்கலான்னு பார்க்குறியா, நீ சங்கி லவ் பண்ணலான்னு நினைக்கிறேன், நான் விட மாட்டேன், சங்கி எனக்கானவ அப்படின்னு சொல்லிட்டு டியானுக்கு கோவம் வருது. ஸோ அவன் வந்து சட்டையை பிடிச்சி கேட்குறான். ஓஜின் வந்து ஃபஸ்ட்டு என்ன வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தள்ளி போகிறான். இப்போ திருப்பி சண்டைக்கு வாங்குற மாதிரி டியான் வந்துட்டு கூப்பிட்றான். ஓஜின் வந்து நானே செம்ம டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விடுடா, நான் வந்து எனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வேன், எனக்கு சன்கி மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு ஓஜின் வந்து சொல்லிட்டு போயிடாரு. டியானுக்கு இன்னுமே கடுப்பாகுது. அவர் எங்கே போகிறாருன்னா சன்கியை பக்கம் தான் போகிறாரு. நெக்ஸ்ட் டூஹியை தான் காட்டுறாங்க. டூஹிக்கு வந்துட்டு உடம்பு சரியாத மாதிரி அவன் என்ன பண்ணுறான்னா மூச்சு வாங்கி விடுறா. இதை பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு பயமாக இருக்குது. என்னாச்சு டூஹி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டேப்லெட்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவளை வந்துட்டு படுக்க வச்சுட்டு உடனே வந்துட்டு சன்கிக்கு தான் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டூஹிக்கு வந்துட்டு மூச்சு திணறு வந்துருச்சுமா,
மேம் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரிம்மா நான் வரேன், நீ வந்து தங்கச்சி நல்லதுமா பார்த்துக்கோ, அவளுக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் சோருங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா டூஹி வந்துட்டு இதில் ஆக்ட் பண்ணியிருக்கா போல், அவள் வந்து நடிச்சிருக்கா உடம்பு சரியாத மாதிரி. அப்போ தான் வந்துட்டு ஓஜன் வந்து நம்ம பக்கம் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சோருங்கிட்ட பேசிகிட்டு இருப்பானா. சோருங்க வந்துட்டு என்ன பண்ணுவானா மெர்மெய்ட் கதை சொல்லிட்டு இருப்பான். மெர்மெய்ட் வந்து பிரின்சஸ்க்காக எல்லா வேலையும் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் மெர்மெய்ட் மறைஞ்சு போயிடும். பிரின்சஸ் வந்துட்டு மெர்மெய்டை கல்யாணம் பண்ணிக்காமல் மெர்மெய்ட் வந்துட்டு வேறு பொண்ணை தான் கை காமிச்சிட்டு போயிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி இருக்கும் போல். ஸோ அதான் சொல்லிட்டு மெர்மெய்ட் பாவம் லாஸ்ட்டாக வந்து பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை நினச்சி அவள் சொல்லுவாள். அதை பார்க்குற ஹீரோ வந்துட்டு இது ஜஸ்ட் ஒரு கதை தானே, ஏன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற சோருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். இல்லை மெர்மெய்ட் தானே பிரின்சஸ் கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சோருங்க வந்து சொல்வாளாம். ஆமாம் கதைப்படி அது தான், ஆனால் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மட்டும் தான், ரியாலிட்டியில் கண்டிப்பாக லவ் எங்கே இருக்கோ அங்கே தான் சேருவாங்க அப்படின்னு சோருங்கிட்ட வந்துட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். ஆமாம்மா உண்மை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சோருங்க வா நீ வந்துட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு சோருங்க தூக்க வச்சுட்டு வருவான். அப்போ ஓஜன் வந்து இருப்பார். ஸோ இவ ஆல்ரெடி வந்துட்டு டூஹி வந்துட்டு உடம்பு சரியாத மாதிரி பண்ணியிருப்பாள். ஸோ இதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு ஹீரோ என்ன சொல்லுவானா, இங்கே பாருங்கள் நீங்கள் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது ஹீரோ வந்து சொல்லுவான், இல்லை அதெல்லாம் இல்லை, எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, எப்போ நான் உங்களை பார்த்தனும் இது வந்து உங்களுக்கு தப்பாக கூட தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாமே உங்கள் மேலே தான், உங்களை பார்க்கும் போதே என் ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஹீரோயின் ஒரே பதில், இல்லை நான் சோருங்க அப்பா கூட வந்து நான் சேரலான்ட்டு இருக்கேன், நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கிறீங்க, நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுவா. அது இல்லாமல் சோருங்க அப்பா கூட நான் சேர போகிறேன்னு வேறு பிட்டு போட்டுருவா. அதுக்கப்புறம் ஹீரோவால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவனுக்கே ஃபேஸ் ரொம்ப டல்லாகிடும். நெக்ஸ்ட்டு அங்கே தான் காட்டுறாங்க, அவன் என்னன்னா ஆஃபீஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுறான், போர்டை வச்சு நிற்கிறான். இந்த மாதிரி நான் ரிசைன் பண்ணிவிட்டு என்னோட பிஎஃபை தர மாட்டேங்கிறாங்க, அது எல்லாமே டேரி மேடம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டேரி பேரை போட்டு அவன் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்கான். போகிற வரவங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து டேரிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. டேரி வந்து செம்ம காண்டாகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, எல்லாருக்கும் வந்துட்டு துணிச்சல் இல்லாமல் போயிடுச்சு, என் மேலே வந்துட்டு பயம் கூட இல்லை, எல்லாருக்கும் துணிச்சல் விட்டு போச்சு. பார்த்தீங்கன்னா இந்த டூஹி என்னன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் நூடுல்ஸ் கொட்டினால அந்த பொண்ணு தைரியமாக வந்துட்டு கம்பெனிலே இருக்குது, அதுக்கப்புறம் யாங் வந்து எனக்காக போர்டை பிடிச்சிட்ருக்கான், இவன் ஒரு பக்கம் யூனியன் ஆரம்பிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாயர்கிட்ட கத்துறான். அது இல்லாமல் கோவப்பட்டு இது ஒரு விஷயம் கூட நீ உருப்படியாக பண்ணவே மாட்டேங்கிறீங்க சொல்லிட்டு சாரி அசிஸ்டன்ட் இருக்கார்ல அவர்கிட்ட வந்து கத்திட்டு அவரை பிடிச்சி அடிக்கிறா. அவர் மேலே வந்துட்டு பெரியவர் தானே, ஸோ அவர் மேலே ஃபைல்லாம் தூக்கி போடுறா. இதெல்லாம் பார்க்கும்போது காங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவன் இப்படி பண்ணுறான்னு. ஆக்சுவலி காங் வந்து கொஞ்சம் நல்லவன் தான் போல, இவனுக்கு இந்த மாதிரிலாம் தேடி பண்ணுறது செம்ம காண்டாயிட்ருக்கு. அவள் வந்து என்ன பண்ணலாம், இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு ஒரு பெரிய ஆள் அடிக்கிறோம், ஒரு பெரியவர் அடிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது, அவர் மேலே நிறைய ஃபைல்ஸ் போட்டு அடித்து எனக்கு என்ன பண்ணுவே தெரியாது, டூஹி வந்து வந்தே ஆகணும், நான் டூஹிக்கு வந்து பனிஷ்மெண்ட் நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அடிச்சிட்ருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூஹி தான் காட்டுறாங்க. டூஹி வந்து எங்கேயும் கிளம்பிட்டுருக்கா. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க எங்கே டூஹி போகிற அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து டேரியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, வேண்டாம் அந்த பொண்ணை பார்க்க போகாத, அந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு பயமாக இருக்குது, நான் ஒர்க் பண்ண பிளேஸ்லேருந்தே என்னை வேலையை விட்டு தூக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இப்போ தான் சொல்கிறாங்க. அவங்க அம்மாவையே அவங்க சன்னால் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களே, ஸோ அந்த வேலையை விட்டு தூக்க வச்சிருப்பா டேரி. ஸோ இதெல்லாம் சொல்லிக்கும் போது, இல்லைம்மா நான் வந்து 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அவங்க சொன்னால் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி போகிறா. அப்போ அசிஸ்டன்ட் இருக்கார்ல, ஸோ அவர் தான் வந்து அழைச்சிட்டு போகிறாரு. நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இவரோட கையில் ஒன்றும் இல்லைல்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீனை தான் காட்டாங்க. அவன் வந்துட்டு புத்தா கோயிலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு 2 பேர் வராங்க. யார், மின்னோட அம்மாவும் வராங்க, மின்னியோட அம்மாவும் வராங்க. 2 பேரும் வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருடா நீனே இப்படி மாறிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நான் பண்ண பாவத்துக்குலாம் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். சரி அதெல்லாம் ஓகே தான், இங்கே பாரு என்ன நியூஸில் போயிட்டுருக்குன்னு பாரு, என்ன பண்ணிகிட்ருக்கா இவ வந்துட்டு யாங் வந்துட்டு இந்த மாதிரி போர்ட் பிடிச்சிட்ருக்கா, இதுக்கப்புறம் இவளை பற்றி தான் சென்சேஷன் ஃபுல்லாக வந்து பேசிகிட்ருக்க போகிறாங்க, அவள் வேற உன்னோட குழந்தைய தான் வந்து சமைச்சிட்ருக்கா, நீ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்கிறாங்க, பொண்ணும் சொல்கிறாங்க. இதை பார்க்குற இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து தள்ள கையை வச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாள் நான் 2 பேரும் சேர போகிறோம் என் ஹஸ்பண்ட் கூட, ஸோ அதை வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவளுக்கு உடம்பு சரி அந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பாள். இந்த விஷயம் இப்போ தான் வந்து ஓஜனுக்கு தெரியுது. ஸோ ஓஜன் என்ன பண்ணுறாருன்னா கால் பண்ணி சாரி நான் மன்னிச்சிடு, நான் உன்னை மீட் பண்ணணும், நம்ம எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூஹியை வந்து கூப்பிட்றாரு. ஏன்னா ஓஜனுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பொண்ணை ஹர்ட் பண்ணுறோம், அதனால் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியாத அளவுக்கு போயிடுச்சு, நம்ம பண்ணுறது தப்பு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் டூஹியை வந்துட்டு மீட் பண்ணலான்னு கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் டூஹி வந்து எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டூஹி வந்துட்டு டேரியை பார்க்க போகிறா. டேரியை பார்க்கும்போது டேரி என்ன பண்ணுறான்னா கட்டி வச்சு நீ என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ டூஹி சொல்கிறான்
இல்லை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணது நான் கிடையாது அப்படிங்கிறான். அப்போ நீ பண்ணாமல் யார்டி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாளா. அப்போ வந்துட்டு எல்லா கேமராவும் ஆஃபில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். காங் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டு காங் வந்து சொல்கிறாங்க. சரி நீங்கள் போங்க, இவ்வளோ நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடிச்சிட்ருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது. இவ சொல்கிறா டூஹி, இல்லை நான் டெரி நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இது நானே கிடையாது, இதெல்லாம் நான் பண்ணவே இல்லைங்கும் போது அப்போ நீ பண்ணாமல் தான் யூனியன் ஸ்டார்ட் பண்ணியா, அந்த பொண்ணை வந்து வேலையை விட்டு தூக்குன்னு சொன்னால் நீ தூக்காமல் வச்சுருக்க, யாங் பார்த்தியா இப்போ என்கிட்ட எந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணனா போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்கா, கட்டி வச்சு அடிச்சிட்ருக்கா. அப்போ அடியில் என்ன பண்ணான்னா முடியை பிடிச்சி இழுப்பால. ஸோ வந்துட்டு இவ விக்கு வச்சிருக்கா போல், இது வந்து கழட்டிக்கிட்டு கையோட வந்துருன்னா ஆஃப் கட்டில் தானே ஹேர் வச்சுருந்துருப்பா. ஸோ விக்கோ கையில் வந்ததுக்கப்புறம் இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ தான் நான் சொல்கிறேன், என்னோட தங்கச்சி தான் வந்துட்டு சரி என்னோட அக்கா தான் வந்து இத்தனை நாள் இருந்தாங்க, நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது டேரி வந்துட்டு அப்போ நான் இத்தனை நாள் பைத்தியமாக இருந்தேன்னா அப்போ முன்னாடி வந்து திமிரா பேசுனது உன் கண்கள் இல்லையா, எனக்கு தெரியும், அந்த கண்ணை பார்த்தப்பே தெரியும், அதில் ஒரு ஆணவம் வந்துச்சு, அதில் ஒரு ஃபயர் இருந்துச்சுன்னு, நீ உன் கண்ணில் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது, ஒரு அடிமைத்தனம் தான் தெரியும்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லுவாள். அப்போ வந்துட்டு அந்த கண்கள் வந்துட்டு சன்கியோட தான். அப்போ சங்கீதா இத்தனை நாள் என்கிட்ட பேசிட்டு இருந்தாளா அப்படிங்கும்போது ஆமாம் என்னோடய சிஸ்டர் தான் பேசிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் நான் பண்ணவே இல்லைங்கும்போது சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த கேம் நம்மளே ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி உன்னோட சங்கி வந்துட்டு யூனியனை ஸ்டார்ட் பண்ணாலோ இப்போ நீயே போய் அந்த யூனியனை வந்து கலைக்கிற, அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸ் கொட்டினை பற்றி அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்குற, யாங் வந்து தூக்குற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறேன், நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நான் என்னென்ன பண்ணணும் அது எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு இவ சொல்கிறா. எனக்கு வந்துட்டு என்னோட லைஃப் தான் முக்கியம், என்னோட கெரியர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டூஹி வந்து சொல்கிறா. எனக்கு தெரியும் உன்னை பற்றி, அதானே இத்தனை நாள் வந்து டக்குன்னு மாறிட்டேன்னு பார்த்தேன், அதானே இதானே ரியல் டூஹி அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இவ போனதுக்கப்புறம் காங் வந்துட்டு கேட்பாரு, அவங்க உங்கள் அக்கா தானே, நீ எதுக்கு உங்கள் அக்காவுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு காங் கேட்பாரு. உனக்கு என்ன, நீ வந்து டேரிக்கு துரோகம் பண்ணலையா, அந்த பிளாக் மணி எல்லாமே வந்துட்டு டேரிக்கு தெரியாமல் தானே நிறையா வச்சுருக்கேன், ஸோ நீ அன்பிராண்டட்லாம் வந்துட்டு பிராண்டட்னு சொல்லிட்டு நீ சேல்ஸ் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது, ஸோ இதை நான் வந்து டேரிகிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னா எனக்கு வந்துட்டு காசு வேணும், இங்கே பாரு உன்கிட்ட நிறைய காசு இருக்குது, என்கிட்ட உன்னை பற்றி நிறைய விஷயம் இருக்குது, அது இல்லாமல் முக்கியமான பென்ட்ரைவ் இருக்குது, ஸோ இதை பப்ளிக்காக போட்டாலும் சரி டேரிகிட்ட கொடுத்தாலும் சரி உனக்கு நிறையா பைசா கிடைக்காது, ஒழுங்கு மாதிரி நான் கேட்குற காசுலாம் நீ கொடுக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கே மிரட்டிட்டு போவா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னாச்சு, உனக்கு ஏன் அடிபட்டிருக்கு, டேரி தான் உன்னை டார்ச்சர் பண்ணவரா, சொல்லு நம்ம யூனியன்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பா. ஆனால் வந்து டூஹி எதுவுமே சொல்ல மாட்டா. அவங்க அம்மா சொல்லுவாங்க, பாருமா உன்னோட வேலைக்காக நீ வந்துட்டு உன்னை வந்து அடிமைத்தனமாக வச்சுக்கணும் அவசியம் கிடையாது, நீ சொல்லுங்கும் போது இங்கே பாருங்கள் இது வந்து நான் கஷ்டப்பட்டு நான் முன்னேறி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ப்ளீஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்லுவானா, அவங்கவுங்க அவங்க லைஃப்பை மட்டும் பார்த்துட்டு போங்க, ஓஜின் வந்து எனக்கு மட்டும்தான், நீ ஓஜினை பற்றி நினச்சிட்டு இருக்க பற்றி அந்த கனவு அது எல்லாத்தையுமே அழிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயின்ட்ட சொல்லுவா. ஹீரோயின் என்ன சொல்லுவானா, எனக்கு அப்போல்லாம் கிடையாது, உங்கள் லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ண நினைக்கவே இல்லை டூஹிங்கும் போது அவங்க அம்மாவை நீ எதுக்கு டூஹிகிட்ட இப்படி பேசுகிற, சன்கிட்ட இப்படி பேசுகிற, ஸோ சன்கி ரொம்பவே நல்ல பொண்ணு, உனக்கு தெரியாதா அவள் எப்படி உன் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணுவாங்கும் போது ஸ்பாயில் பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் சன்கி சொல்லுவாங்க, இங்கே பாரு நீ டேரிக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதை நான் சும்மா விட மாட்டேன், நீ டேரிக்கு அடிமையாக போகிறது நல்லாவே இல்லை, இதுக்கப்புறம் வந்துட்டு நீ திருப்பி திருப்பி டேரிக்கு அடிமையாக போனேன்னா நான் வந்து என்னோட ஆக்ஷனை வந்து நான் எடுப்பேங்கும் போது நீ என்ன ஆக்ஷன் எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஏன் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இவ்வளோ தூரம் வந்து ஒன் இயரோட இருந்து நான் இந்த அளவுக்கு சைன் ஆகியிருக்கேன், என்னை பற்றி 1 இயரில் எல்லாருமே நல்ல விதமாக தானே பேசுகிறாங்க, ஸோ அதை வச்சு நான் எல்லாமே வந்துட்டு ஆப்போசிட்டாக பண்ணுவேன், டேரிக்கு ஆப்போசிட்டாக நான் எல்லாமே பண்ணுவேன், நான் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ வந்து டேரிக்கு அடிமையாக போவாத, அது உனக்கு நல்லது கிடையாது, நீ ஓஜினை கல்யாணம் பண்ணிக்க போகிறல, ஓஜினுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குன்னா இந்த விஷயத்தெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்லும் போது இவ கேட்கவே மாட்டான், எனக்கு காசு வேணும், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி கெட்டவளாக இருக்கனால ஒன்றும் தப்பு கிடையாது, அப்பா ரொம்ப நல்லவங்களாக இருந்து என்ன சாதிச்சாங்க லாஸ்ட்டில் இறந்து தானே போயிட்டாங்க, ஸோ நான் அப்படி தான், நான் இப்படி இருக்க ராட்சசியாகவே இருந்து நான் வந்து எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் வந்து அனுபவிச்சுப்பேன், ஒன்றை மாதிரி நான் ஒரு ஏமாடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாள். நெக்ஸ்ட்டு காங்க தான் காட்டுறாங்க. காங்க என்ன சொல்லுவாருன்னா, இதுக்கப்புறம் டேரிக்கு வந்து எல்லா ஒன்றுமே தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஏன்னா டூஹி வந்துட்டு என்னை மிரட்டிட்டு இருக்கா, நீ வந்து கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அசிஸ்டன்ட் கிட்ட. நான் பண்ணிட்டேன் சார், நம்ம டேரி மேடம் அழைச்சிட்டு போனால் போதும், அங்கே வச்சு போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்த பள்ளியை யார் மேலே போட போகிறீங்கும்போது வேறு யார், டூஹி மேலே தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா சன்கி என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, டூஹி டேரியை பற்றி எல்லா உண்மையும் வந்துட்டு வெப்சைட்டில் வந்து போட்டுடுறான், பப்ளிக்காக வந்துட்டு போட்டுடுறான். இந்த மாதிரி டேரி வந்துட்டு ஒரு பெரிய ஆளாக இருந்துட்டு டேரக்ட் எக்ஸிக்யூட்டிவாக இருந்துட்டு இந்த கம்பெனியில் இருக்கவங்க எல்லாருமே டார்ச்சர் பண்ணுறாங்க, முக்கியமாக வந்துட்டு அவங்க கீழே ஒர்க் பண்ணுற இந்த மாதிரி ஃபீமேல் எம்ப்ளாயை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணியிருப்பாள்
டூஹியை பண்ணது, அதுக்கப்புறம் யாங்க பண்ணது. ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு பப்ளிக்காக வந்து போடுவான். இவளுக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்குது, டூஹி வந்துட்டு ஒரு நல்ல இமேஜ் இருக்குது. ஸோ அதை வச்சு வந்துட்டு போட்டுட்ருக்கா. 1 இயரில் டூஹியாக ஒர்க் பண்ண சன்கி. ஸோ அவளுக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்க போய் அது வந்து போட்டுருப்பா. ஸோ எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள் டூஹி எவ்வளோ போல்டாக வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அதுக்கு லைக்ஸ் நல்லா பிச்சுக்கும். இன்றைக்கி நான் மீடியா பீப்புளோ மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுறான்னா, இன்றைக்கி மீட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1 டே வந்துட்டு நான் 1 இயரில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி போகிறேன்னு சொல்லிட்டு அந்த யூனிஃபார்ம் எடுத்து வச்சுட்டு போட்டு போகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா சோறுங்க வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரியல் டூஹிக்கு தெரியல. அவள் என்ன பண்ணுறான்னா, அவள் வந்துட்டு கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எடுக்க போயிருக்கான். ஸோ அத்தை அப்புறம் அவங்க அம்மா எல்லாருமே கல்யாணத்துக்கு போய் ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. அப்போ நிறையா பாப்பப் ஆகிட்டே இருக்குது இவன் மொபைலுக்கு. ஸோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பார்த்தா அப்போ தான் தெரியுது ஒரு இன்டர்வியூ வந்துட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு ஷாக்காக அங்கேருந்து அம்மா நான் உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா கிளம்பி டக்கு டக்குன்னு வரா. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க் வந்து நான் ஏதோ டூஹியை தப்பாக நினச்சிட்டேன். டூஹி வந்துட்டு போல்டாக என்ட்ரி கொடுக்குறாங்க. உனக்கு தெரியாதா, அதுவும் டிவி பற்றி எல்லா விஷயத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. ஸோ ஹாலில் தான் நடந்துட்டு இருக்குது, மெயின் ஹாலில். வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. ஓஜினுக்கு ஷாக்கு, அது டூஹி அப்படின்னு சொல்லிட்டு இவனை போய் பார்க்குறான். அவன் என்ன பண்ணுறான்னா மீடியா பீப்பிள்கிட்ட வச்சுட்டு எல்லாத்தையுமே புட்டு வைக்கிறாள். சரி என்னென்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அடிமைத்தனமே நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ ப்ரூஃபு, அதுக்கப்புறம் வந்துட்டு நூடுல்ஸ் கொட்டினது, யாங் அடித்தது, டூஹியை அடித்தது, ஸோ கேர்ள்ஸை வந்துட்டு பார்ட்டி கழிச்சிட்டு போகிறது. ஸோ இவன் என்னென்ன பண்ணணும் அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோக்கெலாம் செம்ம ஹாப்பியாக இருக்கும். பரவாயில்ல இவ்வளோ போல்டாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டியானுக்குலாம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ டியானுக்கு தெரியுது இது கண்டிப்பாக சன்கியாக தான் இருப்பாங்க, டூஹியா இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா, இதெல்லாமே டேரி தெரிஞ்சுக்கப்போ டேரி செம்ம டென்ஷன் ஆகுறான். ஒழுங்காக போங்க, இப்போயே போயிட்டு அந்த சன்னியை வந்து தூக்கிட்டு வாங்க, டூஹியாக இருக்க இந்த சன்னியை வந்து தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்துக்கே வந்துடுறான். அம்மா நான் இதை பண்ணவே இல்லை, நல்ல வேலை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, இது பண்ணுறதுலாம் என் அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ஓடி வந்துட்டு சொல்கிறான். இப்போயே அவளை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லும் போது ஆட்கள் எல்லாமே அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. இவ என்ன பண்ணுறான்னா, ஐயோ இப்போ போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோ தான் வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஸோ ஹீரோ வந்துட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோக்கு ஒரு டவுட் வந்துடுது, நம்ம கூட இருக்கிறது வந்து சன்கி மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க நான் உங்ககிட்ட கேட்குற தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் சன்கி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோனால என்ன சொல்கிறேனே தெரில. ஸோ அந்த பிளேஸ்க்கு டூஹியா வந்துடுறான். இவன் அப்படி கேட்குறத வந்துட்டு இவன் காதலையும் வாங்கிடுறான். அதுக்கப்புறம் ஒரு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுவாங்கள. இவன் என்ன பண்ணுவான்னா, அங்கே இருக்க ஆட்கள்லாம் தடுத்துட்டு இருப்பான். ஹீரோயின் ஒரு பக்கம் ஓடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகாது, இவகிட்ட ஐடி இருக்காதுல்ல. ஸோ ஓப்பன் ஆகாது. அங்கே வந்து டியான் அவனோட கார்டை வச்சு யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி வெளியே விடுவான். ஸோ இவ வந்துட்டு ஓடிடுவான். எப்படி இவ தப்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு டேரி வந்து செமையாக காண்டாகிட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு உடச்சிட்டு இருப்பான். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அதை நினச்சி பார்த்துட்டு இருப்பான். அவன் கேட்டிருப்பான், நீங்கள் சன்கி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல் டூஹி இருக்காள், அவன் வந்துட்டு யூனியனை வந்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு வந்திருப்பா. இதை பார்த்துமே ஹீரோனுக்கு வந்துட்டு செம்ம காண்டாகும். எதுக்கு யூனியனை கேன்சல் பண்ணேன், நான் உனக்காக தானே கஷ்டப்பட்டு பண்ணேன், நீங்கள் டேரிக்கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டேன், உன்ன மாதிரி எத்தனை பேர் தெரியுமா டேரிக்கிட்ட கஷ்டப்பட்டாங்க, நீ ஏன் வந்துட்டு யூனியனை கேன்சல் பண்ணாங்கும் போது இப்போ டூஹி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. இப்போ இவளே போய் அதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அங்கே இருக்கவங்களுக்குலாம் நம்பிக்கை போயிருந்தானே. ஸோ கேட்டுப்பாங்க பாரு, டேரியை மிஞ்சி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு வேறு வழியே கிடையாது, டேரிக்கு நான் வந்துட்டு ஹோப்ஃபுல்லாக நம்பிக்கையாக இருக்கும்னா அந்த யூனியனை வந்து கேன்சல் பண்ணி தான் ஆகணும். நீ ஆரம்பிச்சு இங்கே பாரு, இதோடு விட்டுரு, நீ உன்னோட வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு போ, நான் இதுக்கப்புறம் டேரிக்கு வந்துட்டு அடிமையாகவே இருந்துட்டு போகிறேன், அப்போ தான் நான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் என்னன்னா ஹீரோயினோருக்கு ஒரு கால் வரும். அது என்ன கால் பார்த்தீங்கன்னா, இது ட்ரக் இருக்குல்ல அதை வந்து அடித்து நொறுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வரும். இதை கேட்டுமே ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து இவ டேரிக்கு அனுப்புறா. டூஹி தான் டேரிக்கு அனுப்புறா. இந்த வேலையை பார்த்ததே வந்துட்டு டூஹி தான் போல் அக்காவோட கடையை அடித்து உடச்சிட்டு, பார்த்தீங்கல்ல நான் வந்துட்டு உங்களுக்கு தான் ஃபேவர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணி விடுவாள். ஸோ எந்தளவுக்கு வில்லத்தனமாக இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இவள் போய் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா எல்லாமே சுக்காக உடஞ்சிருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவள் கஷ்டப்பட்டு ட்ரக்குக்காக தானே ஓடிட்டு இருந்திருப்பாள் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மெசேஜ்லாம் பார்த்துட்டு டேரி சந்தோஷமாக இருப்பாள். அப்போ அதுக்கு வந்து காங் கேட்பான், உன்னோட பிளான் என்ன, அந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தங்களை சாகடிக்கத்தானே உன்னோட பிளான் ஆகும்போது, ஆமாம் இந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தங்க வந்துட்டு சாகடிச்சிடணும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சன்னியை வந்துட்டு சாகடிச்சிடணும். டூஹி வந்துட்டு எப்போதே நாய் மாதிரி வந்துட்டு எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு தான் இருப்பாள். ஸோ அந்த சன்னியை வந்துட்டு போட்டு தள்ளணும், இல்லைனா பேசாமல் 2 பேர் கூட போட்டு தள்ளிடலாம். நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், உங்களுக்கு வந்துட்டு வீண் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். யார் இது அப்படிங்கும்போது, அவன் சரியான வந்துட்டு போதை கை, அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லா கெட்ட பழக்கம் இருக்குது, அவனுக்கு டூஹி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ டூஹியை வர வச்சு, அதுக்கப்புறம் டூஹியை வச்சு மிரட்டி, அதுக்கப்புறம் சன்னியை வர வச்சு அந்த இடத்துல போட்டு தள்ளிடலாம் அவனை வச்சின்னு சொல்லிட்டு இவ பிளான் சொல்கிறா. அடி பாவின்னு சொல்லிட்டு நம்மளே இவ்வளோ போட்டு தரலான்னு பிளான் வச்சா இவ இப்படி ஒரு பிளான் வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் காங்கு. உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.